ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதைப்போமா சேனல். இது உங்களில் ஒருத்தி உங்கள் பத்து. 7 days 7 ஸ்நாக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 4. இன்றைக்கி என்ன ஸ்நாக் பார்க்க போகிறோன்னா ராகி சேமியா புட்டு. இது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டுட்டு சேமியாவை கட் பண்ணி போட்டுருங்க. 3 minutes கரெக்டாக ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி வச்சு அது மேலே இந்த சேமியாவை ஸ்ப்ரெட் பண்ணி 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி சேமியா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய், ஒரு 2 ஏலக்காய் அதை போட்டு அதை நல்லா பல்ஸ் மோடில் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச அந்த தேங்காய் ஏலக்காய் மிக்சரை இந்த சேமியாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனக்கற்கண்டு. மேக்ஸிமம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். ஸோ அது தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மை மாம் த அயன் லேடி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அம்மா பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அவங்க வீடு கடன் இருந்தாங்க, வெளி உலகம் தெரியாதவங்க, ரொம்ப ஷையாக இருந்தவங்க, எங்களுக்காக ரொம்ப போல்டாக மாறினவங்க. அவங்க எப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக டெரராக தெரிவாங்க. ஆனால் பழகினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க எவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்டு ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக தான் பேசுவாங்க. அவங்க ஒரு வாட்டி எங்களுக்கு அடிபட்டுருச்சு. ஆஃபீஸ்லேருந்து வரும்போது கையில் சின்னதாக அடிபட்டு ஒரு 3 ஸ்டிச் போடுற அளவுக்கு காயம். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வர்றது லேட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது எங்கள் அம்மா வாசல்லையே நின்றுட்டுருந்தாங்க. ஆட்டோவில் போய் இறங்கணுமே அவங்க ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு ஆக்சிடெண்ட், கையில் ஒரு 3 தையல் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவங்க தையல் போடுற அளவுக்கு காயமா அப்படின்னதுமே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. நீங்கள் எவ்வளோ போல்டானவங்க, இதுக்கு போய் அழுகுறீங்க, நாங்கள் குழந்தை கிடையாது, பெரிய பொண்ணு, எனக்கு பெருசாலாம் வலிக்கலை, ஐ எம் கம்ஃபர்டபுள் தான் அப்படின்னு சொன்னால் அவங்க இல்லை, நீ எவ்வளோ பெரிய பிள்ளையாக வளர்ந்தாலும் நீ எனக்கு குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. ஸோ அதுதான் அவங்களோட லவ். இப்போ கல்யாணம் ஆகி குழந்தை வந்துருச்சு எனக்கு. எப்பயுமே எனக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா அது அவங்களால தாங்கவே முடியாது. ஒரு ஃபோன் எடுக்கல அப்படின்னா கூட ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. ஸோ மாம் இஸ் ஆல்வேஸ் மாம். அவங்களோட அன்புக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸோட இன்னொரு கதையோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ அண்ட் பை பாய்.